மீண்டும் ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. கிரானைட் முறைகேடு விசாரிக்க வேண்டுமா சிபிஐ என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நீட்சியில் நாம் வாதிக்க இருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீதிமன்ற ஆணையராக திரு சகாயம் IAS அவர்களை நியமித்து இந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒரு முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட அவர்களும் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தமிழரசுக்கு கேள்வி எழுப்ப 3 வாய்தாக்கள் மேல் வாங்கிய தமிழரசு தற்போது தொடர்ந்து வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுல இரண்டு தரப்பிலும் சகாயம் தரப்பும் கூட இருந்தது. டிராபிக் ராமசாமி போன்ற சமூக தரப்பில் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் தமிழரசு கூட சென்று உயர்நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் ஒரு சிபிஐ விசாரணை ஏன் நடத்தக்கூடாது, நீங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, இது போன்ற விஷயங்கள எவ்வளவு ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளிலும் இந்த முறைகள் சார்பாக எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கும் பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்குது. இதுல ஜூலை 28ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக உங்களுடைய அறிக்கை எல்லாம் தாக்கல் செய்யுங்க கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு இயல்பான கேள்வி எழுது, ஏன் இவ்வளவு தயக்கம் நமக்கு வேணும்? நிச்சயமாக அதிமுக அரசு தொடர்ந்து கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றஞ்சாட்ட, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதிமுக அரசை குற்றஞ்சாட்ட, இதுல வழக்கமான ஒரு அதிகாரிகள் மட்டத்திலும் ஒரு தொழிலதிபர் மட்டத்திலும் நடந்திருக்கிற ஒரு முறைகேடு மட்டுமில்லாமல் அதை தாண்டி அரசியல் பின்புலங்கள் இருப்பதை இந்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நீட்சி நாம் வாதிக்கிறோம். ஏன் கிரானைட் முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரிக்க கூடாது, விசாரிக்க வேண்டுமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இந்த பிள்ளை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜன் முறையினருக்காக உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆர்வன் முறையினருக்காக உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு செந்தில் ஆர்வன் கேட்க விரும்புகிற விஷயம், இதுல ஏற்கனவே திரு சகாயம் அவர்கள் இருந்த போதும், அதன் பிறகு திரு அன்சுல் மிஸ்ரா இருந்த போதும், அடுத்தடுத்து இன்னைக்கு வரைக்கும் வீரராக வரைக்கும் வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நீதிமன்றத்தில் ஆணைகள் கிடைக்குது, தடை உத்தரவு பெறப்படுகிறது, ஜாமீன் உத்தரவு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. இதுவரைக்கும் ஃபைல் பண்ணப்படாத எஃப்ஐஆர் இனிமே திரு சகாயம் அவர்களுடைய விசாரணை கமிஷன் அறிக்கை கேட்ட பிறகு பண்ணணுங்கிற நிலைமை இல்ல. எல்லா வழக்கும் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இனிமே ஒரு சிபிஐ விசாரணை என்னத்தை புதுசா கொண்டு வந்துடும் நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும், இருக்கக்கூடிய விசாரணைகள் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல. சிபிஐ விசாரணை சிபிஐ வானத்திலிருந்து வந்ததா, அதுவும் இங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் உள்ளதானே? இந்த இப்ப நடக்கக்கூடிய வழக்குகள்ல இல்லாத எந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை சிபிஐ விசாரணை வந்துடும். தமிழகத்துல பொதுவாக இயற்கை வளங்களான ஆற்று மணல், தாது மணல், கிரானைட், கிராவல் மண், இந்த இத்தனையிலும் ஒரு மிகப்பெரிய சூறையாடல் நடந்து கொண்டிருக்குங்கிறது தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல தொடர்பாக இப்ப 2010 ஆற்று மணல் சூறையாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லக்கண்ண ஐயா உட்பட பலர் வழக்கு தொடுத்தாங்க. அதுக்கு அப்ப உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு ஆணைகள் பிறப்பித்தாங்க. அப்ப மண்டல ரீதியா குழுக்கள் அமைக்கணும், தமிழ்நாட்டு லெவலுக்கு குழுக்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று மணல் சூறையாடப்படுவதை தடுப்பதற்காக. நான் இதெல்லாம் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு குறிப்பிட விரும்புறேன். 2010 இது நடந்தது. 2012 சகாயம் அறிக்கை மிக விரிவாகவே கொடுத்தாரு. 16,000 கோடிக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்ட்டு. அதே போல 2013 ககன்தீப் சிங் பேடி தாது மணல் சம்பந்தமாகவும் கொடுத்திருந்தார். அந்த அறிக்கை வெளியாக 2012 அவர் ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளவு தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற போராட்டங்கள், தனித்தனி குழுக்கள், வழக்குகள் நடந்துமே இன்னைக்கும் இப்ப ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்ற நிலைதான் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய நிலையெல்லாம் உண்மையிலே அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இன்னைக்கு ஆத்து மணல் சூறையாடப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நிறைய விரிவா போனா எல்லாருக்கும் போக முடியாம இந்த கிரானைட்ல இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் சகாய கமிட்டியுடைய அறிக்கை. இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா டீட்டெயிலா போகணும் நினைக்கிறேன். ரொம்ப விரிவா போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்கறது இந்த டிரான்ஸ்பரன்சி பத்தி நான் கேட்கறது நீங்க தொடர்ந்து பதில் சொல்லுங்க. இப்ப இந்த சகாயம் அவர்கள் நடத்திய விசாரணை 2012 அவர் கொடுத்த அறிக்கை, இப்ப கொடுத்த அறிக்கையில நீதிமன்ற ஆணையராக நடத்தின அறிக்கை 2012 அவர் கொடுத்த அறிக்கை, அதற்கு பிறகு அன்சுல் மிஸ்ரா தொடர்ந்தது. இது எல்லாமே இதே அதிமுக ஆட்சி நடந்தது தானே? அவர் அறிக்கை கொடுத்தது எப்ப? திமுக ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில 67க்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருந்த விஷயம் தானே? சோ அந்த ப்ராசஸ் நடந்துட்டு தானே இருக்குது. 2012 நடக்கக்கூடிய வழக்கு தொடர்ந்து 3 வருஷம் நடக்காதா? ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கிரானைட் வச்சுக்க அதிமுக தேர்தல் அறிக்கையில் இப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு முழுமையாக வசூலிக்கப்படும், கள்ளத்தனமாக வெட்டி எடுத்தது தொடர்பாக வழக்கல் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை விரைந்து எடுத்துட்டு இருக்காங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2012 ஒரே வழக்கு முடிக்கிறதுக்கு விரைவா இந்த அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மேலூர் மதுரை கிரானைட் வழக்குல ஒரு விஏஓ கிரானைட் கற்கள் கைப்பற்றப்பட்டது சம்பந்தமா இவ்வளவு கற்கள் கைப்பற்றப்பட்டது முன்னாடி வாக்குமூலம் கொடுக்கிறாரு.
அடுத்த வாக்குமூலம் கொடுக்க போறப்ப வந்து அந்த விஏ வந்து நான் வீட்டுல இருந்து வரும் பொழுது மனைவி என் தலையில அடிச்சுட்டாங்க, அதனால அப்ப நான் கொடுத்த அறிக்கை தவறானது, நான் ஏதோ ஒரு குழப்பத்துல சொல்லிட்டேன் அப்படி வந்து மாற்றி வந்து அறிக்கை சொல்றாரு. அந்த விஏ வந்து தானாவா வந்து அப்படி வந்து அறிக்கை சொல்லியிருப்பாரு. நிறைய பல்டி இருக்குங்கிற உண்மையிலே வந்து ஆறுமுகம் இதுல நிறைய பல்டி இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குங்கிற நான் மறுக்கவே இல்லை. என்னுடைய கேள்வி 2012 திரு சகாயம் வந்து மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்து ஒரு அறிக்கை வந்து தன்னுடைய உயரதிகாரிகளுக்கு தமிழக அரசு கொடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு விசுவரத்துக்கு எடுக்குது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்தமா தமிழரசுடைய கட்டுப்பாட்டில் தான் ஓடிட்டு இருக்கு. தமிழரசு விசாரணை நடத்திட்டு தான் இருக்கு. இன்னும் அதற்கு பிறகு வந்து அன்சுல் மிஸ்ரா தமிழரசுடைய அதிகாரி தான். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் குவாரிங் எங்கேயுமே நடக்கல, கிரானைட் குவாரி எங்கேயுமே நடக்கல. 3 வருஷத்துக்குள்ள ஒரு கிரானைட் குவாரி எங்கேயும் நடக்கல. மதுரை சுத்தி இருக்கவங்க சுத்தி கேளுங்க, மதுரை சுத்தி இருக்கவங்க கிரானைட் குவாரி எங்க நடக்கல. தாதுமணல்ல அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் தாதுமணல் வெள்ளப்படவே இல்லை. எல்லா பக்கம் தமிழகம் முழுக்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்ல கிரானைட் வந்து மதுரை சுற்று வட்டார பகுதியில் இன்னைக்கு நீ உங்க தந்தி டிவியில இருந்தே வந்து அனுப்புங்க, ஆதாரப்பூர்வமாக கண்டிப்பா எடுக்கலாம். எனக்கு ஒரு புது தகவலா இருக்கு, நிச்சயமா நான் அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாமே பேப்பர்ல மட்டும் இருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 2012 துவக்கப்பட்ட ஒரு வழக்கு 2016 முடிவுக்கு வந்து இருக்கிறது. இந்தியாவுடைய அத்தனை சட்டமைப்பு தெரிஞ்சு சட்ட பஞ்சாயத்து இயக்கமே நடத்திட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? 4 வருஷத்துக்கு ஒரு வழக்கு முடிவுக்கு எதிர்பார்க்கலாம். அதனால்தான் தமிழ்நாடு அரசு தங்களோட சிபிசிஐடியை வச்சோ தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட அதிகாரிகளை வச்சோ இந்த வழக்கு நடத்தினா வந்து இது வந்து முழுமையான நீதி கிடைக்காது. ஆகவே ஒரு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாதான் இது இன்னுமாவது வந்து முழுமையான வந்து உண்மைகள் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கும். வந்து அரசாங்கம் ஏன் தயங்கணும்? இப்ப அதிமுக அரசுக்கு வந்து தாங்கள் தான் சுத்தமா இருக்கிறோம், திமுக காரங்க தான், திமுக ஆட்சியில தான் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தான் வந்து கிரானைட் குவாரி நடத்துறாங்கன்னு நம்பினாங்கன்னா தானே இவங்களே கேட்கலாமே. நீ யதார்த்தத்தில் பார்த்தா எதிர்கட்சிகளே இவ்வளவு கோரிக்கைகள் வைக்கிறப்ப வந்து இவங்களே கேட்டுட்டு போலாமே. ஏன் இவ்வளவு இயல்பான சந்தேகம் தான். நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, அந்த நிறுவனத்தை வந்து நீங்க நடத்த வேண்டாம் நான் நடத்துகிறேன்னு சொல்லும் போது அந்த நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனரா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் பாத்தீங்களா, என்னுடைய கம்பெனி இன்னொருத்தர் ரன் பண்றதா அப்படின்னு. அவ்வளவு கோவம் தான். என்னுடைய தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடியோ தமிழ்நாடு காவல்துறையோ அவ்வளவு கேப்பபிள் இல்லையா? உலகத்துல அரிதான வழக்குகள் எல்லாம் நிறைவேற்றி தீர்ப்புக்கு பார்த்தனாங்க, எங்களால் இது முடியாதாங்கிறத நாங்க ஏற்கனவே சொன்ன அதிமுக ஆட்சியில் தான் இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. குவாரி நின்னதோ 2012 வழக்கு போச்சதோ சகாயம் அறிக்கை கொடுத்ததோ அன்சுல் மிஸ்ரா வழக்கு தொடர்ந்ததோ அடுத்தடுத்து நடந்துட்டு விஷயம். ஏன் ஒரு மேஜிஸ்ட்ரேட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட விஷயம் வரைக்கும் இப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க வந்து அவரோட அறிக்கை வந்து இன்னும் அடுத்த கட்டமா விஸ்வரூபம் எடுத்ததுக்கு காரணம் கூட ஊடகங்கள் தான். சகாயம் அவர்கள் கொடுத்த அறிக்கை வந்து வெளியிடப்படாமல் உள்ள இருந்தது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வாங்கி ஊடகங்கள் வந்து அதை பெரிதுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அரசாங்கமே நடவடிக்கை ஆரம்பிச்சது. தானாகவே அரசாங்கம் வந்து ஏன்னா இது வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 2012 இந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஆரம்பிக்குது. நல்லா சகாயம் அவர்களின் அறிக்கைக்கு அப்புறம் தான் இதெல்லாமே சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா 2012 முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து கிரானைட் சூறையாடப்படவே இல்லையா? அதுக்கு அரசாங்கம் வேடிக்கை, திமுக அரசு இருந்தது, அதிமுக அரசு இருந்தது, அப்ப இவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மலை, கிரானைட் மலை வந்து காணோம் அப்படின்னு சகாயம் அறிக்கையில் வந்து குறிப்பிடப்படுதுன்னா அந்த மலை என்ன 2 வருஷம் 1 வருஷத்துல வெட்டி எடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆட்சியாளர்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அடிப்படையில் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை ஆண்டு காலமாக நடந்த கிரானைட் சூறையாடலுக்கு திமுக அதிமுக இருவரும் பொறுப்பு. அப்ப இவர்களே பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நியாயமா நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க எதிர்பார்க்கிறது. சிபிஐ டைரக்டர் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவருடைய வீட்டுக்கே அழைத்து வந்து பேசினாருன்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பட்டியல் அவங்க வீட்டு யார் யாராவது அந்த பட்டியலாம் முடிஞ்சு சொல்ல அளவுக்கு போச்சு. சிபிஐ செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கும் போது நீங்க அங்க இருந்து வந்தா எனக்கு எல்லாம் நியாயம் கிடைச்சது எதிர்பார்க்க சரியா? குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு தான். அப்படி பார்த்தா அப்ப உச்சநீதிமன்றத்துல வித்தியாசமான தீர்ப்புகள் வருது. ஆனாலும் உச்சபட்ச நீதிங்கிறப்ப உச்சநீதிமன்றத்தை நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்குள் இந்த இரண்டு எதிர்பார்க்கிறீங்களோ அதுதான் நியாயமான நீதி. அப்படி சொல்ல வர அதிமுக இருவரும் கிரானைட் கொள்ளைக்கு பங்குதாரர்கள், உடனிருந்தவர்கள். இவர்கள் வந்து விசாரித்தார்கள். இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயப்படுவாங்க. இயற்கையிலே கருத்துக்களை பதிவு செய்யலாம். அமைப்பு நடத்துறாங்கன்னா இவங்க வந்து நியாயமா தான் பேசணும் மொழிய ஒருதலை பட்சமா பேசுறது ஒரு அமைப்பா இருக்க முடியும். உங்கள்கிட்ட வர ஒரு சிறிய இடைவெளி எடுக்க நான் திரு செந்திலாமுடன் நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அவர் சொல்லதும் கூட, இந்த ஆட்சி வேடிக்கை பார்த்ததுன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய கோபத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த ஆட்சி ஒரு பங்குதாரரா இருந்தது இந்த ஆட்சியோ திமுக சொன்னா எந்த திமுக பிரமுகரா இந்த அதிமுக பிரமுகரா நேரடியா தொடர்புல இருந்திருக்காங்களான்னு நம்ம சொல்லணும்ல. இல்ல இது வந்து நிரூபிக்க சொல்லுங்க. இது வந்து பங்குதாரர்களா இருந்தாங்கன்னு சொல்றதுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல இது வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியும்.
ஒவ்வொரு கட்சி மாநாடுகள் நடத்தும் பொழுது அந்த கட்சி மாநாடுகளுக்கு யார் வந்து பின்புலத்திலிருந்து பணம் கொடுக்கறாங்கன்னு தெரியும். செம்மொழி மாநாடு நடத்துறவங்க வந்து அதுக்கு யார் பணம் கொடுக்கறாங்கன்னு தெரியும். தேர்தல் சமயத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யார் பணம் கொடுக்கறாங்கன்னு தெரியும். சரிங்களா? கொள்ளையர்கள்ல இருந்து அத்தனை மோசடி விஷயம் பண்றவங்க வரைக்கும் எல்லாருமே கட்சிக்கு பணம் கொடுக்கறாங்க மறுத்தல. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு அசைலம், அவங்களுக்கான ஒரு புகழும் கிடைக்கணும். அவங்க ஆட்சி அவங்க மக்களை கொள்ளையர்கள் வந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு கிடையாது. முதலமைச்சருக்கோ ஆட்சி பொறுப்புகளுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக திரு கோவை செல்வராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொள்வதில் என்ன தயக்கம் நமக்கு இருக்க முடியும்? அவர் சொன்னது போல சிபிஐ வந்து அதிமுகவையோ திமுகவையோ வேற கட்சிக்காரங்களை குற்றம் சாட்ட போறல, அந்த வழக்குல கிரானைட் பொருள்ல என்ன இழப்பு நடந்துச்சு, யாரு காரணம், பின்னணியில் யாரா இருந்தா சொல்ல போறாங்க. நமக்கு மடியில கணம் இல்லையா? நம்ம ஏன் கவலைப்படணும் அதை பத்தி? அதாவது சகாயம் அவர்களுடைய விசாரணை முழுமையாக நிறைவடைந்து, அந்த நிறைவடைந்த பிறகு ஒவ்வொரு அறிக்கையாக அவர் தாக்கல் செய்து, முதல் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார், இரண்டாவது ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார், இன்றுதான் மூன்றாவது அறிக்கையும் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். என்னுடைய புரிதல் தப்புன்னு நினைக்கிறேன். என்னுடைய புரிதல் படி ஒரே அறிக்கை தான். அதுக்கு முதல்ல வந்து இடைக்கால அறிக்கை, அப்புறம் வந்து கூடுதலான கால அவகாசம் கேட்டு அது இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணாரு. 1, 2, 3 இல்ல, ஒவ்வொரு அறிக்கை அவரே கொடுத்துட்டு ஜெயின் கமிஷன் அறிக்கை மாதிரி இறுதிக்கால அறிக்கையை தனி, இவருடைய அறிக்கை தனி, 2 அறிக்கை இவருடைய அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் அறிக்கையை கொடுத்து முடிச்சுட்டாரு. இறுதி அறிக்கை கொடுத்து 3 வாய்தா வாங்கிட்டோம். நம்ம வாய்தா வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு அரசாங்கத்துல வந்து ஒரு துறை சம்பந்தப்பட்ட வழக்கல்ல இது, 8 துறை சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் ஒவ்வொரு துறையாக அவர்களும் பதில் வாங்கி அதை முறையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அது காலம் எடுக்கிறது. அதற்காக அது அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் முறையாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு வழக்கறிஞர் தான் இருக்கிறார். 8 துறைக்கும் தனித்தனி வழக்கறிஞர் கிடையாது. 8 துறையும் தமிழ்நாடு அரசுக்கு தான் தன்னுடைய சுப்பீரியர்ஸ் தான் தாக்கல் செய்ய போறாங்க. அது போக இதுல கேள்வி, நீங்க சிபிஐ விசாரணைக்கு விடுறீங்களா, நீங்களே பண்ணிக்கிறீங்களா? இதுல அடிப்படை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற அடிப்படையான கேள்வி. நான் வந்து பாக்குறேன், கேட்கிறேன், விசாரிக்கிறேன், வழக்கு நடந்துட்டு இருக்குங்கிறது இல்ல. ஆமா இல்ல, அங்க முடிஞ்சு வச்சு இல்ல நானே பண்ணிடுவேன் அப்படின்னா ஏங்கிறத நீங்க சொல்லணும். நாங்க எவ்வளவு ஆக்ஷன் டேக்கன், நாங்க என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் சொல்லணும். நீதிமன்றத்தில் இவர் அறிக்கையை கொடுத்திருக்காரு, எல்லாம் ஒப்படைச்சிருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. துறை வாரியா அறிக்கையை வாங்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை தெளிவாக சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் சகாயம் அவர்களுடைய விசாரணையில தலையீடு கிடையாது, உள்ளீடு கிடையாது. யாரும் அரசு தரப்பில் எல்லா துறையிலும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா விதத்திலும் அரசு வந்து உதவியா இருந்திருக்கு. சகாயம் அறிக்கை எப்படி தாக்கல் செய்யப்படுதுங்கிற பத்தி யாரும் கேள்வி எழுப்பல. இந்த தவறுகள் நடந்ததாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாமா அப்படின்னு கேட்கும் போது தமிழக அரசுடைய சிபிசிஐடி போலீஸ் இருக்கிறது, அவர்கள் திறமையாக செயல்படுகிறார்கள். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் வெடிகுண்டு வழக்கிலும் கூட தீவிரமாக விசாரித்து இன்றைக்கு அவர்கள் முழுமையாக சொல்லியிருக்கிறார்கள். நிறைய தீர்ப்புகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், தண்டித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் சோடை போன போலீஸ் காவலர்கள் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தெளிவான காவல்துறை சிபிசிஐடி இருக்கிறது. எல்லா துறையும் இருக்கின்ற பொழுது சிபிஐ என்கிறோம். சிபிஐ மூலமாக எத்தனை வழக்குகள் எவ்வளவு தமிழ்நாட்டில் நெறிந்திருக்கிறது, முடிந்திருக்கிறது. அவர்கள் வழக்கை முடித்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய வழக்குகள் இழுவையில் இருக்கிறது. சிபிசிஐடி பொறுத்தவரை தெளிவாக காவல்துறை திறமையாக செயல்படுவார்கள் என்பதனை அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தில். மொத்த தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச காவல்துறைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியாதா? நிச்சயமா கொடுக்க தெரியும். ஆனா உயர் நீதிமன்ற பாதுகாப்பை சிஎஸ்எஃப்க்கு மாத்தினாங்கல்ல, அதனால ஒண்ணும் கெட்டு போடல. நம்ம எதுக்காக அந்த பாதுகாப்பு கேட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து விமான நிலையங்கள் அரசாங்கத்துடைய முக்கியமான சில தொழில் துறையில எல்லா இடத்துக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க நியமிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் நம்பாமல அவங்க எந்த இடத்துல தமிழ்நாடு போலீஸின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார்களா நீதிபதிகள்? நான் நினைக்கிறேன் அப்படி வந்து சிஎஸ்எஃப் ஹேண்ட் பண்ணனால நமக்கு ஒன்னும் குறைஞ்சிட போல. அது மாதிரி சிபிஐ ஹேண்ட் ஓவர் என்ன குறைஞ்சிட போல? அதனால ஏன் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறைக்கு ஏன் நீங்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாருன்னு சொன்னா நீங்க அதை கேட்கறீங்க. மாநில அரசு அதை கேட்கறதே தப்பு. திரு செல்வராஜ், மாநில அரசு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்த வழக்குகள் 100 உண்டு. அதுல என்ன பெரிய விஷயம்? மாநில அரசை பொறுத்தவரை சார், இது 2 மாநிலம் 3 மாநில தொடர்பு இருந்தாதான் சிபிஐக்கு போகணும். இது தமிழ்நாட்டில் உள்ள உள் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு சிபிசிஐடி போலீசாரே திறமை இருக்கிறது. அவங்கள தகுதியாக செயல்படுவாங்க. சங்கர சுப்பு அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞருடைய மகனுடைய மர்மம் கொடுத்தாங்க. 3 சிபிஐ மாத்தி மாத்தி பண்ணாங்க. 7 மாநிலம் தொடர்பு எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு சாதாரண மர்ம மரண வழக்கு கூட சிபிஐ போச்சு. அதுக்காக நான் சொல்ல வரேன், நீங்க எந்த வழக்குனாலும் போலாம், இந்த வழக்கு தான் போனுங்கிறது இல்ல. உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்யலாம், மாநில அரசு வந்து கேட்கலாம். இது வந்து இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். இந்த வழக்கை பொறுத்தவரை
தமிழக அரசுக்கோ தமிழ்நாடுடைய அரசில் எந்த விதமான தலையீடும் கிடையாது. அவர்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. காரணம் இவர் சொன்னாரு, குத்தகை கெடுத்தாங்க, தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் வந்து நாங்க ஒட்டுமொத்த தாது மணலையும் கிரானைட்டையும் வந்து இயற்கை வளங்களை பூரா நாங்க அரசுடைமை ஆக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸலன்ட் டிசிஷன், எல்லாருக்கும் பெரிய வயிற்றுல புளிய கரைக்கூடிய டிசிஷன். அதையே தயாராயிட்ட போது அரசுக்கு இந்த விசாரணை குழுவில் என்ன தயக்கம்? தயக்கமே கிடையாது. இதுல வந்து யாரு தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசு உறுதியாக இருக்கிறது. தண்டனை வழங்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறது. இன்னும் எந்த இடத்துலயுமே அரசாங்க தலையீடே கிடையாது. சகாயத்துக்கு முழுமையா அவர் விசாரணை நடத்தினாரு, அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காரு. நீதிமன்றத்தில் என்ன கேட்கறாங்க? சிபிஐ சிபிசிஐடி போதுமான. ஜூலை 28க்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருங்க. இந்த 3 முறையும் எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேணும் கேட்டது சகாயம் தரப்போ மனுதாரர் தரப்போ கிடையாது, தமிழக அரசு தரப்பு. சார் அவங்க வந்து இன்றைக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து டைம் கேட்டதுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு துறையும் சம்பந்தப்பட எல்லா இடத்துலயும் நான் கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். 2-3 துறைகிட்ட வாங்கி இருக்கோம். பாக்கி எல்லா துறையும் வாங்கினதுக்கு அப்புறம் நான் சப்மிட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்காரு. சொல்லவில்லை. அதற்கு காரணம் உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி. ஒவ்வொரு துறை ரீதியா எவ்வளவு இழப்புன்னு எனக்கு டீடைல் இருக்கான்னு கேட்கும்போது அதை நான் விசாரிச்சு சொல்றாங்க. அது வந்து இன்னைக்கு எழுந்த ஒரு கேள்வி. நான் கேட்கிறேன், இந்த வழக்கை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சீக்கிரமா முடிக்கணுங்கிறது தமிழக அரசுக்கு அக்கறை இருக்குது. இந்த வழக்கு முடிக்க வேண்டும். யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். திமுக தலைவருடைய பேரன் துரை தயாநிதி அவர்கள் இந்த வழக்கில் கூட அவரும் இதே போல ஒரு கிரானைட்டில் அவர் தலைமறைவாக இருந்து முன்ஜாமீன் பெற்று வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அதையும் இங்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அரசியல் ரீதியாக பண்றாங்க. தமிழக அரசை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உறுதியாக இருக்கும். நீங்க சொன்ன சம்பவம் உண்மைதான், இல்லன்னு சொல்ல ஒலிம்பஸ் நிறுவனம் நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், அதுதான் உண்மை என்றானால் நீங்க அதை அரசியல் ஆதாயம் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன் தயங்கணும்? நாளைக்கு அதிமுக அரசு கீழே காவல்துறை வந்து துரை தயாநிதி மேல வழக்கு தொடர்ந்தா அதுக்கு ஒரு அரசியல் காரணம் கற்பிக்கப்படலாம். சிபிஐ போட்டா நீங்க இன்னும் சுத்தமா இருக்கலாம். நாங்களா வழக்கு சொல்லலாம்ல. தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்த தாது மணலும் கிரானைட் எல்லாத்தையும் தேசியமாக சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்து 10 நாள் தாது மணல் மட்டும்தான் அரசு எடுத்து நடத்துன்னு கொடுத்திருக்காங்க. கள்ளத்தனமாக வெற்றி தொடர்பாக 1 அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு வசூலிக்கப்படும், 2 புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும், 3 இது 3 தான் பீரியட். ஆனா தாது மணல் பொறுத்தளவுக்கு அரசே தாது மணல் எடுத்து நடத்தணும் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. கிரானைட் தொடர்பாக அரசே எடுத்து நடத்தணுங்கிறது அதிமுக கொள்கை கிடையாது. கிடையாது. 1 ஒரு நிமிஷம் சார். அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை யார் தவற சொல்றாங்க? அரசுக்கு இழப்பு வராத அளவுக்கு யார் அளவுக்கு செஞ்சாலும் அதை வந்து யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. இந்த கிரானைட் விஷயத்துல வந்து இப்பதான் நீதிமன்றத்துல வந்து வந்துட்டு இருக்கு. இந்த நீதிமன்ற வழக்குல வந்து அரசாங்கம் எந்த இடத்துலயுமே தலையில பயந்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி உறுதியாக இருக்கிறது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நினைக்கிறேன். திரு சகாயம் கமிஷனை வந்து நியமித்தது நீதிமன்றம், அரசு கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போய் டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்து தொடுத்து அவர் இவர் தான் விசாரணை சொல்லி அதுக்கப்புறம் நீதிமன்றம் தன்னுடைய ஆணையராக நியமித்து அவங்களை போட்டுச்சு. நமக்கு வந்து அதுல இந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு வேகமா செயல்பட்டு ஒரு கன்விக்ஷன் ஒரு நிறைவு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஏற்பட்டிருக்குமானா இந்த கமிஷனே கிடையாது, இந்த ஆணையமே கிடையாது. இதுல வந்து தமிழக அரசை பொறுத்தவரை அவர்கள் வந்து என்ன கிரானைட் கல்லு வெட்டினது அதிமுக ஆட்சியில் மட்டுமா வெட்டினாங்க? இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வெட்டிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தப்பு பண்ணாங்க. திமுக பொறுப்பா அதிமுக பொறுப்பா நம்ம யாருமே கேட்கல. திமுக கிரானைட்ல முறைகேடு நடந்திருக்கு. இது வந்து தேசியத்துக்கு இந்த நாட்டுக்கு இழப்பு. அதை பற்றி விசாரணை பண்ணுவோம். அவர் நடத்த வேண்டாம்னு சொல்லி விசாரணை நடத்திருக்காரு, அறிக்கையை கொடுத்திருக்காரு. நீதிமன்றம் இருக்குது. இப்ப தமிழக அரசுடைய காவல்துறை சிபிசிஐடி இருக்கு. அவங்க விசாரிக்க போறாங்க. முழுமையா விசாரித்து அறிக்கையை சமர்ப்பித்தா நீதிமன்றம் தண்டனை கொடுத்தா யாரு தவறு பண்ணாலும் தண்டிக்க போறாங்க. அது இழப்பீடு அரசுக்கு வந்திருந்தா இழப்பீடுக்கான வசூலை செய்ய போறோம். ஒரே ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும். மதுரை மட்டும் இல்ல, பல்வேறு மாவட்டங்கள் நடந்த முறைகேடுகளும் விசாரிக்கப்படணும். 2 கொள்கை ரீதியா வந்து கிரானைட்டை வந்து அரசே எடுத்து நடத்தணும். 3 சமீபத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப வந்து
திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி தொகுதிக்குள்ள கடம்போடு வாழ்வுங்கிறவங்க லேட்டஸ்டா 30/12/2015 1.5 ஹெக்டேருக்கு வந்து இப்ப புதுசா கிரானைட் குவாரிக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. அது பிஆர்பிக்கு தான் கொடுத்திருக்காங்க. சுத்தியும் வாழைத்தோட்டம், அந்த போராட்ட காலத்துக்கு நாங்க போயிருந்தோம். சுத்தியும் வாழைத்தோட்டம், ஒரு பெரிய ஏரி பக்கத்துல இருக்குது. உள்ளூர் மக்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கடம்போடு வாழ்வு கிராமத்துல. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப வந்து சில அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த ஆட்சி காலத்துல வந்து திருப்பியும் அனுமதி கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. நீங்க முன்னாடி சொன்னீங்க என்ன புதுசா அரசியல் ஆதாயத்துக்காக அப்படிங்கிற ஒரு வழிதான் நம்ம யோசிக்கிறோம். கொள்கை ரீதியா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிரச்சனை இல்ல, மாநில அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கும், மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கும், மக்கள் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, நீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இந்த 4 பேர்ல யாருக்கு அரசியல் ஆதாயம் நம்ம சொல்ல போறோம்? சோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட். நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சட்டம் இந்த அனுமதி கொடுக்க கூடாது சட்டவிரோதமா அதான் கொடுத்திருக்கா. நீங்க கடம்போடு கிராமத்துல வந்து சட்டவிரோதமா அனுமதி கொடுக்கப்பட்டு சொல்லுங்க, நீங்க வந்து முறைகேடுக்கான கொடுப்பதற்கு முன்பு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தப்பட வேண்டும், உள்ளூர் பஞ்சாயத்திடம் கருத்து கேட்பு வேண்டும், அனுமதி வாங்கப்பட வேண்டும். இது எதையும் செய்யறது இல்லையே. உள்ளூர் மக்கள் எல்லாம் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை வாழைத்தோட்டமே இந்த அருகில் இருக்கும் ஏரி நம்பித்தான் இருக்குங்கிறாங்க. அரசாங்கம் காட்ட சொல்லுங்க, அது அரசாங்கத்தில் நம்ம கொடுத்து காப்போம். கலந்து கைதாயிருக்கும், அவர் சொல்றது கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் சொல்றது முறைகேடு, அவர் சொல்றது காசு வாங்கினதோ முறைநடந்தோ சொல்ல, மக்களுடைய எதிர்ப்பை மீறி எந்த இடத்துல என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, அது எந்த இடத்துல என்ன தவறு நடந்தோ அது ரெக்கார்டு பூர்வமா கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா கைது பண்ணி வச்சிருக்காங்களே, நீங்க போய் சட்டத்தை கையில் எடுத்துக்கலாமா? நீங்க சட்டத்தை கையில் எடுத்து ரோட்ல போய் பஸ் குறுக்காட்டுவீங்க, கல் எடுத்து அனுப்பீங்க, காவல்துறை கை கட்டி இருக்குமா? அப்ப நீங்க ஒட்டுமொத்த மக்கள் என்ன செய்வாங்க? அரசு சொத்தை பாழ்படுத்தலாம், யாரா இருந்தாலும் சட்டப்படி அவ்வளவுதான் பாயிண்ட். அவ்வளவுதான். திரு செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல அரசுடைய சொத்தை யாராவது பாழ்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சின்ன கல்லா இருந்தாலும் சரி, பெரிய கல்லா இருந்தாலும் சரிங்கிறது பிரச்சனையே. எந்த கல்லை யார் எடுத்துட்டு போறாங்க, அதை யார் தடுக்கிறாங்க, அதை யார் வரவேற்காங்க அப்படிங்கிறத கேள்விக்குறியா இருக்கு. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் தீவிரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கு. சகாயம் கமிஷனுடைய கமிஷனை நியமித்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் இது ஒட்டுமொத்தமா முழுமையா ஒரு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது சென்னை உயர் மாற்றுக்கத்துல. இதுல தன்னுடைய ரிசர்வேஷன், தங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் என்ன, தங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன என்பதையெல்லாம் தமிழ்நாடு அரசு முழுமையாக விவரித்துக் கொண்டிருக்கிறது. 28ஆம் தேதி ஜூலையில் வந்து இந்த வழக்கு மீண்டும் வர இருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மாநில அரசுடைய விசாரணையிலேயே மத்திய உயர்நீதிமன்றம் வந்து மனநிறைவடைகிற பொறுத்து வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நிகழ்ச்சியில் கடந்து வந்து கருத்து நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.